மலைகள் மற்றும் பசுமையான வயல்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு என்ற ஆர்வமும் சாகசமும் கொண்ட ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். ராஜு கிராமப்புறங்களை ஆராய்வதில் தனது நாட்களை கழிக்க விரும்பினார். ஆனால் அவர் மிகவும் விரும்பியது வானத்தை பார்ப்பதுதான். தினமும் மாலையில் சூரியன் மறையத் தொடங்கியதும் ராஜு தனது கிராமத்திற்கு அருகிலுள்ள மிக உயர்ந்த மலையில் ஏறுவார். அங்கிருந்து அவர் ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு மற்றும் ஊதா வண்ணங்களில் வரையப்பட்ட முடிவில்லா வானத்தின் சரியான காட்சியை பெற்றார். அந்தக் காட்சி அவரை எப்போதும் வியப்புடனும் அமைதியுடனும் நிரப்பியது. ஒரு நாள் ராஜு தனக்கு பிடித்த மலையில் அமர்ந்திருந்தபோது ஏதோ விசித்திரமான ஒன்றை கவனித்தார். ஒரு சிறிய, பளபளப்பான பொருள் வானத்திலிருந்து விழுவது போல் தோன்றியது. ஆர்வத்துடன் அவர் அதன் வழியை பின்பற்ற முடிவு செய்தார். அவர் மலையிலிருந்து இறங்கி வயல்வெளிகள் வழியாக கிராமத்தின் விளிம்பில் உள்ள அடர்ந்த காட்டுக்குள் ஓடினார். சிறிது நேரம் தேடியதில் ராஜு மின்னும் பொருள் கிடைத்தது. அது ஒரு சிறிய, ஒளிரும் கல். அவர் இதுவரை கண்டிராததைப் போலல்லாமல். அவன் அதை எடுக்கும்போது கல் இன்னும் பிரகாசமாக மின்னத் தொடங்கியது. மேலும் ராஜு அதிலிருந்து ஒரு சூடான, ஆறுதல் ஆற்றல் வெளிப்படுவதை உணர்ந்தான். கல்லின் தோற்றம் பற்றி ஆர்வத்துடன் ராஜு அதை கிராமத்தின் பெரியவரான ஹரி என்ற முதியவரிடம் கொண்டு சென்றார். அவர் ஞானத்திற்கும் பழங்கால கதைகளின் அறிவிற்கும் பெயர் பெற்றவர். ஹரி கல்லை ஆராய்ந்து சிரித்தான். இது ஒரு நட்சத்திர துண்டு, ஹரி கூறினார். புராணங்கள் அத்தகைய துண்டுகள் வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே பூமியில் விழுகின்றன. அவற்றை கண்டுபிடிப்பவர்களுக்கு மந்திரத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருகின்றன. ராஜு வியப்படைந்தார். அவர் நட்சத்திர துண்டுடன் ஒரு ஆழமான தொடர்பை உணர்ந்தார். அதை எப்போதும் தன்னுடன் வைத்திருக்க முடிவு செய்தார். அன்று முதல் கிராமம் செழித்தோங்கியது. பயிர்கள் ஆரோக்கியமாக வளர்ந்தன. வானிலை சாதகமாக இருந்தது. கிராம மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர்.